இச்சைக்குரிய ஒரு சோதனை வந்தா, ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன் வந்தா உடனே நாம என்ன பண்ணணும்? நாம நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தைய தப்பா அபியூஸ் பண்ணிருக்காங்க. 3 வயசு குழந்தை என் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ண என்னால இதெல்லாம் இருக்க முடியல அப்படின்னு அந்த குழந்தை ஷேர் பண்ணா, தப்பான படங்களை அவங்க அப்பா மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறதுக்காக வாங்கிட்டு அந்த குழந்தை ஆண்கள் கூட ரேப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய இருக்குது. மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ்ன்ற வார்த்தையும் இருக்கு, விலை ஆடவர் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பாவத்துக்கு ஆண் பெண்ணுங்கிறது கிடையாது. பாவத்தை மக்கள் செய்யறது அப்படிங்கிறதுக்கும் துறவிகள் ரிலிஜியஸா நாங்க இருந்துட்டு ஒரு பாவத்தை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செக்ஷுவல் சென்ஸ்குள்ள இருக்கிற இந்த போர்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ், அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ மேரிட்டல் செக்ஸா இருக்கலாம். இந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் கூட இந்த காலத்துல ரொம்ப காமனா இருக்கு. அதை திருச்சபை எப்பயுமே அங்கீகரிக்காது. அம்மாங்க கூட புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க பாக்குற சீரியல்ஸ் இதுல எல்லாம் கூட தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்ஸ் வர்றது இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. செக்ஷுவல் எனர்ஜி பாசிட்டிவாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கிறிஸ்துவுக்குள் அருமையான, இனிமையான, அழகான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். சோதனைகளை எப்படி மேற்கொள்றது, டெம்டேஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதிகமாக நான் படிக்கும் போது சரி, வேலை செய்யும் போது சரி, யூத் குரூப்ஸ்ல, சர்ச் குரூப்ஸ்ல இருந்த யூத்னாலும் சரி, இப்ப இருக்க ஃபார்மேஷன்ல இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதிகமாக என்கிட்ட கேட்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இல்ல டவுட்ஸ் இது ரிலேட்டடா தான் இருக்கும். சோதனைகள் எப்படி மேற்கொள்வது, டெம்டேஷன் வரும்போது என்ன பண்ணுறது, இது பத்தி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி என்னோட கைடன்ஸ்ல இருக்க அந்த குழந்தைங்க, யூத்துக்காகவும் பெரியவங்க, அடல்ட்ஸ், இன்னும் பெரியவங்க புரிஞ்சுக்கணும், இது உங்க குழந்தைங்க பார்த்தா பரவாயில்ல, குழந்தைங்க நாம நினைக்கிற மாதிரி அவங்க லைஃப் கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நமக்கு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நிறைய இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்லை, அதை நாம புரிஞ்சுக்கணும். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல அப்பதான் செக்ஸ் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் ஒரு குரூப் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிளாஸ் எங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ எங்க ஹாஸ்டல்ல, ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் குழந்தை என்கிட்ட வந்து, அக்கா நான் அவங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ ஹாஸ்டல் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த குழந்தை என்கிட்ட சொன்னான், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா, எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா வந்து ப்ராஸ்டிடியூஷன்ல இருந்தாங்க. எங்க அம்மா பண்ணது நான் நிறைய விஷயங்கள் என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாம நான் எங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி நான் என் அப்பா கூட அந்த மாதிரி நான் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருந்துட்டு இருக்கேன். எனக்கு என் அப்பா கூட தப்பான ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்குது. அதை என்னால விட்டு வர முடியல. நான் என் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வரேன். அப்பா எவ்வளவு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஆனால்